வணக்கம், நான் உங்கள் தனுஜா பவர்ஃபுல் கைடன்ஸ்ல இருந்து. இன்னைக்கு உங்களோட லைஃப் பாத் நம்பர் எப்படி 2026க்கு ரூல் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். லைஃப் பாத் நம்பர்னா உங்களோட கோல், உங்களோட ஃபைனல் மிஷன், உங்க லைஃப் பர்பஸ், நீங்க எதுக்காக பிறந்திருக்கீங்களோ அதை சாதிக்கிறதுக்கான இந்த வருஷம் என்ன கொண்டு வர போகுதுன்னு பாக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 21ல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களோட பர்த் டேட். பர்த் டேட் என்ன சொல்லும்? பர்த் டேட் உங்கள் குணம், குணாதிசயம், பர்சனாலிட்டி, ட்ரேட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆனா உங்க லைஃப் பாத் நம்பர் உங்க டேட், அதாவது நீங்க பிறந்த தேதி, மாதம், வருடம் மூணுத்தையும் கால்குலேட் பண்ணா ஒரு நம்பர் வருது இல்லையா? அந்த நம்பர் தான் உங்க லைஃப் பாத் நம்பர். இப்போ 21 எடுத்துப்போம். 21 நீங்க ஜனவரி மாசம் பிறந்திருக்கீங்கன்னா 01/1918 வச்சுப்போம். அப்போ 2 + 1 + 0 + 1 + 1 + 9 + 8 + 0ன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு கூட்டு நம்பர் வரும். அந்த நம்பர் தான் உங்களோட லைஃப் பாத் நம்பர். இப்போ நம்ம எடுத்திருக்கிறதுல 22ன்னு வரும். அப்போ 11, 22, 33ன்றது ஒரு எக்ஸெப்ஷன் நம்பர். இதை மாஸ்டர் நம்பர்னு சொல்லுவோம். இது நியூமராலஜிலும் வரும், டாரோ ரீடிங்லயும் வரும். இந்த 11ங்கிறது ஹைலி இன்ட்யூட்டிவ் பீப்புள். அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசஞ்சர் who have come directly to guide us. 22 அப்படிங்கிறது ஒரு விஷனரி. அவங்க என்னென்ன ட்ரீம்ஸ் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க, ஆக்ஷன் எடுத்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. 33 அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் டீச்சர்ன்ற ஒரு நம்பர். இவங்க நமக்காகவே சர்வீஸ் மோட்டிவ்காக உலகத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவே வர்றவங்க. ஸோ இது எக்ஸப்ஷன்ஸ். 44, 55, 66, 77, 88, 99 இதெல்லாம் கார்மிக் ரிலேட்டட் நம்பர்ஸ். ஆனா இதை நீங்க சுருக்கி நீங்க ஒரு நம்பரா கொண்டு வர முடியும். இப்போ 44னா 4 + 4 8ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உங்களோட கூட்டு எண், அதாவது பிறந்த தேதி பிளஸ் மந்த் பிளஸ் இயர் பொறுத்து என்ன வருதோ 1ல இருந்து 9 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களோட லைஃப் பர்பஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு. 2026 பாத்தீங்கன்னா ஒரு சன் நம்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 2026 கால்குலேட் பண்ணீங்கன்னா 1ன்னு வரும். 1ன்னா மேனிஃபெஸ்டேஷன் நம்பர். 1ன்னா பிகினிங் ஆஃப் எனிதிங். இட்ஸ் அ பிகினிங் இயர். நமக்கு 2025ங்கிறது 9 அப்படின்றது கூட்டு எண் வரும், முடிஞ்சுது. அப்போ டாரோவை பொறுத்த வரைக்கும், நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 9 அப்படிங்கிறது ஒரு சைக்கிள். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி 1ல இருந்து 9ன்னு வரும். இப்போ நம்ம ஒரு சைக்கிள் முடிச்சு செகண்ட் ஃபேஸ்ல இருக்கும். திரும்பி 1ல இருந்து ஆரம்பிக்குது.